இன்னைக்கு 3 மணிக்கு அலாரம்லாம் வச்சு வேகமாவே எந்திரிச்சு செல்வாக்கு சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா செல்வா 5 மணிக்கே போயிடறான்ல அதனால். பட் எந்திரிச்சிட்டேன். ஆனால் டெய்லி கொசுத்தலை தான் தாங்க முடியல அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 3 மணிக்கு மேலே கரண்ட் வேறு போயிடுச்சு. சரி என்னத்தான் சமைச்சேன் அப்படின்னு அப்படியே இருந்துட்டு ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். செல்வா நைட்லாம் தூங்கவே இல்லையா கரண்ட் போனதுக்கு. அதனால் கொஞ்சம் அசந்தே தூங்கிட்டா நம்ம எந்திரிச்சு அப்படியே ஒன் சைடு சாப்பாடு வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார் தான். நான் இதுவரை மாங்காய் போட்டுலாம் சாம்பார் வச்சதில் கொஞ்சம் பாதி இருந்தது. சரி வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு அப்படியே சாம்பாரில் கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே தாளித்து விட்டாச்சு. நம்ம நைட்டே கீரைலாம் வாங்கி கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு எனக்கு காலைல கொஞ்சம் வேகமாக சமைக்கலாம்னு நினச்சோம்ல, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. போன டைம் மாவாட்டும் போது ஒழுங்காக பொங்கவே இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதுவரை அப்படி இருந்தது இல்லையே அப்படின்னு. பட் இன்னைக்கு நல்லா பொச்சுன்னு பொங்கி இருந்தது. நம்ம இட்லி தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா போன டைம் இட்லி ஊற்றும் போது செல்வா இல்லையா, அதனால் அப்படியே இட்லி ஒரு பக்கம் வச்சுட்டு கீரை ஒன் சைடு அப்படியே அவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பார் வித்து சட்னி வைக்கலாம் இருந்தேன். பட் செல்வா எழுந்திரிச்சிட்டோன்னா சரி இனிமேல் என்ன வைக்க டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வந்திருந்தது, சாஃப்டாகவே இருந்தது. சாம்பார் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு ரொம்ப தண்ணியாக வச்சுட்டு அது கூட பரவாயில்ல. அந்த மாங்காய் போட்டது தப்பாக போச்சு, நல்லா புளிப்பாக இருந்தது. சரி எங்கிட்ட சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சமிக்தா, யசோதா, சுப்பு, அஜய், உமா, ஸ்ரீவன், விஜயா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.